இன்றைக்கி இந்த வீடியோவில் 3 வகையான ரெசிபி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்க்குறது எல்லாருக்கும் பிடிச்ச ரவா லட்டு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் விஸ்க் அண்ட் வண்டர் பை க்ளோரி. இதுக்கு நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன், 3/4 கப் சீனி, 1/2 கப் தேங்காய், முந்திரி, திராட்சை, நெய், ஏலக்காய் பொடி. இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றிட்டு நம்ம எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். முந்திரி, திராட்சை இதுக்கு அளவு கிடையாது. எல்லா உருண்டையிலையும் ஒவ்வொன்று வர்றப்போ ரொம்ப நல்லா சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். இப்போ முந்திரி திராட்சையை தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த லட்டில் நம்ம பால் சேர்க்கலை, அதனால் இது நல்லா கெடாமல் ஒரு வாரத்துக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ 2ஐயும் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அதோட ரவையை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ளேமை மீடியமில் தான் வச்சுக்கணும். நல்ல ரவையோட கலர் நல்லா மாறணும். அதே நேரத்தில் கலர் மாறக்கூடாது. நெய் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இப்போது நல்லா ரவை வறுபட்டுருக்கு. நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம தேங்காவை அது கூட சேர்த்துக்கணும். இப்போ தேங்காவையும் நல்லா வறுத்தெடுக்கணும். கிட்டத்தட்ட அதில் இருக்கிற தண்ணி பதம் நமக்கு கொஞ்சம் குறையணும், அந்தளவுக்கு வறுத்தெடுக்கணும். அப்போ தான் அது கெடாமல் இருக்கும். இந்த ரவா லட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஓரளவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம், ஆறட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் சீனி சேர்த்துட்டு 3/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் குலோப் ஜாமுனோட பக்குவம் வரும், அதாவது பிசுபிசுப்பு தன்மை வரும். அதுக்கப்புறம் ஒரு கம்பி பதம் மாதிரி ஒரு லைட்டாக ஒரு ஸ்ட்ரிங் வரும். கையில் அப்படி அழுத்தி பார்க்குறப்போ அந்த பக்குவம் வரைக்கும் நமக்கு பாகு கொதிக்கணும். இந்த மாதிரி லைட்டாக ஒரு கம்பி பதம் வரும். அப்போ நமக்கு அது போதும். இப்போ நம்ம எல்லாத்தையும் இதில் ஒன்றா சேர்த்துக்கலாம். வறுத்து வச்ச திராட்சை, முந்திரி, அதுக்கப்புறம் நம்ம வறுத்த ரவை, தேங்காய், ஏலக்காய் பொடி, ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுக்கணும். தண்ணி இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஆறுனதுக்கப்புறம் அது ஹார்ட் ஆயிரும். இப்போது ரெடி ஆயிடுச்சு நமக்கு சூப்பரான ரவா லட்டு. இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். வேணும்னா லேசாக நெய் மேலே சேர்த்துக்கலாம், நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இப்போ மூடி வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் நல்லா கெட்டியாயிடும். நம்ம உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். இப்போது 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம ரவா லட்டு ரெடி ஆக போகுது. நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம உருண்டைகளாக நமக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்தளவுக்கு உருட்டி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு உருண்டையிலையும் மேலே ஒரு முந்திரியோ ஒரு திராட்சையோ வர்ற மாதிரி உருட்டிக்கோங்க. பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ரவா லட்டு ரெடி ஆயிருச்சு. சூப்பரான டேஸ்டான, வெளியே நல்லா கிறிஸ்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கக்கூடிய ரவா லட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஈஸியான ஒரு அவலை வச்சு ஒரு லட்டு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு 1 கப் சிகப்பு அவல் தான் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட பொட்டுக்கடலை, 1/2 கப் சீனி, முந்திரி, திராட்சை நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம், ஏலக்காய் பொடி, நெய், அவ்வளோதான் இதுக்கு தேவையானது. தேங்காய் ஒரு 1/4 கப் சேர்த்துருக்கேன், கடைசியாக சேர்த்துருக்கேன். இப்போது இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கலாம் அவலை. ஏன்னா சின்ன சின்னது இருந்ததுன்னா வறுக்கிறப்ப கருகும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அவலை. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி சவுண்டு வரணும், மொறுன்னு. இப்போ அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது பொட்டுக்கடலையையும் நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது தனியாக ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றி முந்திரியையும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம்.
இப்போது ஆறுன அவலையும் பொட்டுக்கடலையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ரொம்பவும் கொரகொரப்பு இல்லாமல் ரொம்பவும் நைஸாக இல்லாமல் பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு பொடிச்சது 3/4 கப் வந்திருக்கு. அதனால தான் நான் சீனி 1/2 கப் சேர்த்துருக்கேன். இப்போது அந்த நெய், அந்த மிச்ச நெய்யிலேயே நம்ம இதையும் கொட்டி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை, ஏலக்காய் பொடி, கொஞ்சம் உப்பு எல்லாத்தையுமே நல்லா கலந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது 1/2 கப் சீனிக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்து நம்ம முதல்ல சொன்ன பக்குவம் மாதிரி தான் பாகு எடுத்துக்கணும். முதல்ல கொதிக்கும், அதுக்கப்புறம் பிசுக்கு பதம் வரும், அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு சின்ன கம்பி பதம் வரும். இப்போது நம்ம பாகு ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம வறுத்த எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். முதல்ல தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நல்லா ஹார்ட் ஆயிரும். இப்போது நான் கொஞ்சம் தேங்காய் அதில் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சூப்பரான அவல் லட்டு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நல்ல ஒரு மொறுமொறுப்பான ரொம்ப சூப்பரான ஒரு தட்டை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மெத்தட் செஞ்சிங்கன்னா அடிக்கடி இதே மெத்தட்லேயே செய்வீங்க. இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் அரிசி மாவு, ஊற வச்ச பாசிப்பருப்பு, அதுக்கப்புறம் கருகப்பிள்ளை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாயையும் ஒரு 5 பல் பூண்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த அரிசி மாவு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். பொருட்களை எல்லாம் போடுறப்ப நான் ஒன்றா சொல்கிறேன். இது பதப்படுத்தப்பட்ட அரிசி மாவு. அரிசி பச்சரிசியை ஊற வச்சு அரைச்சி அதை நிழலில் உணர்த்தி அதுக்கப்புறம் வறுத்தெடுத்த மாவு தான் இது. இது இல்லைன்னா நீங்கள் கடையில் கிடைக்கிற பாக்கெட் மாவு கூட வாங்கிக்கலாம். இடியப்ப மாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தை நல்லா கையால் கசக்கி அதில் போடணும். அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கிட்ட எள்ளு போட்டுக்கலாம். வெள்ளை எள்ளு தான் நான் சேர்த்துருக்கேன். கருகப்பில்லை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஊற வச்ச பாசிப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம். வெண்ணெய் பார்த்திங்கன்னா நான் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட தான் போட்டிருக்கேன். ஆனால் இவ்வளோ வேண்டாம், எனக்கு ரொம்ப மொறுமொறுப்பாகிடுச்சு. நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா மாவில் இந்த மாதிரி எல்லாத்துக்கூடையும் வெண்ணெய் சேர்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம தேவையான அளவு உப்பு எல்லாமே போட்டாச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி, பச்சை மிளகாயையும் பூண்டையும் சேர்த்துக்கலாம். பூண்டு பிடிக்கலன்னா இஞ்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுடு தண்ணி, நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு சுடு தண்ணியை தொளிச்சு பிசைஞ்சு இந்த மாதிரி கொண்டு வந்துடணும். பால் மாதிரி, சப்பாத்தி மாவு மாதிரி கொண்டு வந்துடணும். இப்போது இதை நம்ம உருண்டைகளாக உருட்டுறப்போ விரிசல் இல்லாமல் இருக்கணும் மாவு. இப்போது நம்ம மாவு ரெடி ஆயிருச்சு. இதை இந்த மாதிரி நமக்கு எந்த அளவு வேணுமோ அந்தளவு நம்ம உருண்டைகளாக உருட்டி ஒரே மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நல்ல ஒரு நான் சீனி இருக்கிற பாக்ஸில் தான் இந்த மாதிரி லைட்டாக ஃப்ளாட்டன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கைகளால் இந்த மாதிரி தட்டிக்கலாம். ஒரு துணியில் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பட்டர் ஷீட்டில் தான் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிறேன். ரெண்டுமே ஈஸியாக தான் இருக்கும். ஒரு வெயிட்டான ஒரு பாத்திரத்தை வச்சு ஃப்ளாட்டாக இருக்கிறத வச்சு நீங்கள் ஒரு மாவு அழுத்தலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கையில் அழுத்தி விட்டுக்கலாம். இந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சுக்கலாம். மிச்சம் இருக்கிறத நல்லா இந்த மாதிரி டைட்டாக உருட்டிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடணும். அப்படி இல்லைன்னா ஈரத்துணி போட்டு மூடி வச்சிடணும். இல்லாட்டி மாவு காஞ்சிரும்.
இப்போ நல்லா காஞ்சிட்ருக்கிற எண்ணெயில் நம்ம தட்டி வச்ச தட்டைகளை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப மொறுமொறுப்பாக இருந்தது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போது இந்த மாதிரி அதனுடைய சலசலப்பு குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தட்டை சூப்பரான தட்டை ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வைக்கும்போதே பாருங்கள், உங்களுக்கு அந்த சவுண்டு தெரியும். நல்ல மொறுமொறுப்பான டேஸ்டான தட்டை ரெடி ஆயிருச்சு. இந்த 3மே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேவைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.